மதிய காடுப்படியில் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியல. அதனால் 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்து கலக்கி வச்சுருக்கிறேன். கோதுமை தோசைக்கு சால்ட்டு போட்டுட்டேன்க்கா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறதா ஐடியா இல்லை, அதனால் சால்ட்டும் போட்டுட்டேன். இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடப்பா அதான் ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, ஒரே ஒரு ஸ்பூன் ரவை போட்டு கலக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். பச்சை மிளகா நல்லா கலக்கி வச்சுப்பா, இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா மொறுன்னு வரும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற விட்டுறலாம். பச்சை மிளகா ஏன் போடுறோன்னா கொஞ்சம் வாசனையாக அந்த கோதுமை தோசைக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆயிலோ கொஞ்சமாக சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். அவ்வளோதான், கோதுமை ரவா தோசை ரெடி. குயிக் டிஃபன் இது வந்து இன்றைக்கி சண்டே ரொம்ப நம்ம லேட்டாக இருந்துச்சதுனால குயிக்காக ஒரு கோதுமாவும் ரவையும் கலந்து இப்படி தோசை சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சூப்பராக வீட்டிலே டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் காம்போ அக்கா. தாளிக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன் அரைச்சி. தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, சால்ட்டு அவ்வளோதான் போட்டு அரைச்சிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது சோம்பேறி டிஃபன்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ.